ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னது பொங்கல் பரிசு தொகை இவ்வளவா? நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி தமிழக மக்கள்லாம் ரொம்ப ஷாக் ஆகியே நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகையானது ஜனவரி 7ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த வருஷம் இதே காலகட்டத்தில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தான் தமிழக அரசு பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு மட்டுமே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வருகின்ற 2027ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தைப்பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கு. வரவிருக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 8000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த 8000 ரூபாயை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, 3000 ரூபாய் பொங்கல் பரிசாகவும் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையில் ஒரே தவணையாக தமிழக அரசு கொடுக்க போகிறதாக முடிவும் செஞ்சுருக்காங்க. நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கு கிடைச்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை 5000 வழங்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ 3000 வழங்க தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. 5000 ரூபாய் வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படும் என நிதித்துறை அதிகாரிகள் சுட்டி காட்டியிருக்காங்க. இதனை தொடர்ந்து தான் 3000 ரூபாய் வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் இதனால் பெரிய நிதிச்சுமை இருக்காது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவிக்கவும் பட்டிருக்கு. தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கும் மனித குலத்திற்கும் நன்றி செலுத்தும் முக்கிய பண்டிகையாக இருக்கு. இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் வெகு சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரியே தான் 5000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் திட்டமிட்டதாக கூறப்பட்டது. அதன்படி ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்களை தவிர்த்து மற்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறை, ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் பல நலத்திட்டங்கள், மானியங்கள், உட்கமைப்பு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் போன்ற காரணங்களால் நிதி சவால்கள் ரொம்ப அதிகரிச்சுதான் இருக்கு. இதன் விளைவாகத்தான் 5000க்கு பதிலாக 3000 ரூபாய் வழங்க அதிகாரிகள் பரிந்துரைக்க முதல்வர் ஸ்டாலின் அதை ஏற்றுக்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த விரிவாக்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருது. வரும் டிசம்பர் 13ஆம் தேதி முதல் இந்த விரிவாக்க திட்டம் செயல்பட இருக்கு. அதனால தான் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒரே தவணையாக மக்களுக்கு கொடுக்க போறாங்க. இதோடு சேர்த்து பொங்கல் பரிசு தொகையாக 3000 ரூபாய் ரேஷன் கடையில் அவங்கவுங்க வாங்கிக்கலாம். 5000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்துடும். அடுத்த ஆண்டு, அதாவது வரப்போகிற 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை மக்களை சென்றடைந்துள்ளனவா அப்படின்னு ஆய்வு செய்ய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய கள ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுது. எது எப்படியோ இந்த வருஷம் மக்கள் அனைவருமே பொங்கலை வெகு சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நார்மலாக ஒரு சின்ன அமௌண்ட்டு பொங்கல் பரிசாக கிடைச்சாவே மக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. இப்போ டபுள் சந்தோஷமாக கலைஞர் மகளிர் உதவித்தொகையும் ஒரே தவணையாக கிடைக்குது. அதுவும் அந்த தேர்தலை கருத்தில் கொண்டு தான் இது மாதிரியான ஒரு சலுகைகளை கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும். இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப மக்கள் அனைவருமே சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். இன்னொரு 1 வாரம் இல்லை 10 நாள் நம்ம வெயிட் பண்ணாவே
இதுக்கான தகவல்கள் நமக்கு முழு விவரமாக தெரிஞ்சிடும். இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷமான தகவல். நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.